லேவியராகமம் 11ஆம் அதிகாரம். வசனம் 1. கர்த்தர் மோசேயை ஆரோனையும் நோக்கி. வசனம் 2. நீங்கள் இஸ்ரவேல் புத்திரர்களுடனே சொல்ல வேண்டியது என்னவென்றால், பூமியில் இருக்கிற சகல மிருகங்களிலும் நீங்கள் புசிக்கத்தக்க ஜீவ ஜந்துக்கள் யாதொனில். வசனம் 3. மிருகங்களில் விரிக்குழம்புகளாயிருந்தும் குழம்புகள் இரண்டாக பிரிந்து இருக்கிறதும் அசை போடுகிறதும் மாணவைகளாய் எல்லாம் நீங்கள் புஷிக்கலாம். வசனம் 4. ஆனால் அசை போடுகிறது விரிக்குளம் மாணவைகள். ஒட்டகமானது அசை போடுகிறதா இருந்தாலும் அதற்கு விரிக்குளம் மில்லாதபடியால் அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும். வசனம் 5. புலி முசலானது அசை போடுகிறதா இருந்தாலும் அதற்கு விரிக்குழம்பில்லை, அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும். வசனம் 6. முயலானது அசை போடுகிறதா இருந்தும் அதற்கு விரிக்குளம் இல்லை, அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும். வசனம் 7. பன்றிகள் பன்றியின் குளம் விரிக்குளம் இரண்டாக பிரிந்து இருந்ததும் அது அசை போடாது, அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும். வசனம் 7. பன்றியின் குளம் விரிக்குளம் இரண்டாக பிரிந்ததுமாயிருந்தும் அது அசை போடாது, அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும். வசனம் 7. பன்றியின் குளம் விரிக்குளம் இரண்டாக இருந்தும் அது அசை போடாது, அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும். வசனம் 8. இவைகளில் மாமிசத்தை புசிக்கவும் இவைகளில் உடல்களை தொடவும் வேண்டாம், அவைகள் உங்களுக்கு தீட்டாயிருக்க கடவது. வசனம் 9. ஜலத்தில் இருக்கிறவைகள் நீங்கள் புசிக்கத்தக்கது யாதொனில் கடல்களும் ஆறுகளும் ஆகிய தண்ணீர்களில் சிறகும் நதிகளும் உள்ளவைகள் எல்லாம் நீங்கள் புசிக்கலாம். வசனம் 10. ஆனாலும் கடல்களிலும் ஆறுகளிலும் தண்ணீர்களிலும் நீந்துகிறதும் வாழ்கிறதுமான பிராணிகளை சிறகும் நொதிகளும் இல்லாதவைகள் யாவும் உங்களுக்கு அருவருப்பாய் இருப்பதாக. வசனம் 10. ஆனாலும் கடல்களிலும் ஆறுகளிலும் தண்ணீர்களிலும் நீந்துகிறதும் வாழ்கிறதுமான பிராணிகளில் சிறகும் நொதிகளும் செதில்களும் இல்லாதவைகளாய் யாவும் உங்களுக்கு அருவருப்பாயிருப்பதாக. வசனம் 10. ஆனாலும் கடல்களும் ஆறுகளிலும் தண்ணீர்களிலும் நீந்துகிறதும் வாழ்கிறதுமான பிராணிகளில் சிறகும் செதில்களும் இல்லாதவைகள் யாவும் உங்களுக்கு அருவருப்பாயிருப்பதாக. வசனம் 9. ஜலத்தில் இருக்கிறவர்கள் நீங்கள் புசிக்கத்தக்கது யாதொனில் கடல்களிலும் ஆறுகளிலும் தண்ணீர்களிலும் சிறகும் செதில்களும் உள்ளவைகள் எல்லாம் நீங்கள் புசிக்கலாம். வசனம் 10. ஆனாலும் கடல்களிலும் ஆறுகளிலும் தண்ணீர்களிலும் நீந்துகிறதும் வாழ்கிறதுமான பிராணிகளிலும் சிறகும் செதில்களும் இல்லாதவைகள் யாவும் உங்களுக்கு அருவருப்பாயிருப்பதாக. வசனம் 11. அவைகள் உங்களுக்கு அருவருப்பாய் இருக்க கடவது, அவைகளின் மாமிசத்தை புசித்திருந்த யாவைகளின் உடல்களை அருவருப்பாயிருப்பீர்களாக. வசனம் 12. தண்ணீர்களிலே சிறகும் செதில்களும் இல்லாத யாவும் உங்களுக்கு அருவருப்பாய் இருக்க கடவது. வசனம் 13. பறவைகளில் நீங்கள் புசிக்கலாம், அருவருக்க வேண்டியவைகள் யாதொனில் கழுகு கருடனும் கடல் ராஞ்சியும். வசனம் 14. பருந்தும் சகலவித வாளுரும். வசனம் 15. சகலவித கங்கார்களும். வசனம் 16. தீக்குருவியும் குகையும் செம்புகம் சகலவித கொடையையும். வசனம் 17. ஆந்தையும் நீர்க்கழுகும் கோட்டானும். வசனம் 18. நாரையும் குளக்கடவும் குருவும். வசனம் 19.
கொக்கும் சகலவித ராஜானிகளையும் புசி காவியுங்கள். வெளவாழும் ஆகிய இவைகளே. வசனம் 20. பார்க்கிறவைகளிலே நாலு காலுள்ள நடமாடுகிற ஊரும் உங்களுக்கு அருவருப்பாய் இருப்பதாக. வசனம் 20. பார்க்கிறவைகளே 4 கால்களில் நடமாடுகிற ஊரும் பிராணிகள் யாவும் உங்களுக்கு அருவருப்பாய் இருப்பதாக. வசனம் 21. ஆகிலும் பறக்கிறவைகளே 4 கால்கள் நடமாடுகிற யாவிலும் நீங்கள் புசிக்கத்தக்க யாதொனிலும் தரையிலே தத்துகிறதும் கால்களுக்கு மேலே தொடைகள் உண்டாயிருக்கிறவைகளில். வசனம் 22. வெட்டி கிளிகள் ஜாதியாயிருக்கிறதையும் சேலவாயும் என்னும் கிளி ஜாதிகளுமாயிருக்கிறதையும் அர்கோல் என்னும் கிளி ஜாதியுமாயிருக்கிறதையும் அகுப் என்னும் கிளி ஜாதிகளுமாயிருக்கிறதையும் நீங்கள் புசிக்கலாம். வசனம் 23. பறக்கிறவைகளே 4 கால்கள் நடமாடுகிற மற்றும் யாவையும் உங்களுக்கு அருவருப்பாயிருப்பதாக. வசனம் 24. அவைகளிலே தீட்டுப்படுத்துவீர்கள். அவைகளில் உடலை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டு இருப்பான். வசனம் 25. அவைகளில் உடலை சுமந்தவன் எவனும் தன் வஸ்திரங்களை தீக்கு கடவன், அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டவன். வசனம் 26. விரிய நாகங்களும் உள்ளவைகளாயிருந்தும் இரு பிளவான குளம் உள்ளவனும் உளமாலும் அசைப்போடாமலும் இருக்கிற மிருகங்கள் யாவும் உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக. அவைகள் தொடுகிறவன் எவனும் தீட்டுப்பட்டவன். வசனம் 27. 4 கால் நடக்கிற சகல ஜீவன்களிலும் தங்கள் உள்ளங்கால்களை ஊன்றி நடக்கிற யாவும் உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக. அவைகளை உடல்களை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டவன். வசனம் 28. அவைகளை உடலை சுமந்தவன் தன் வஸ்திரங்களை தேய்க்க கடவன், அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டவன். அவைகளை உங்களுக்கு தீட்டாய் இருக்க கடவது. வசனம் 29. தரையிலே உருள்கிற பிராணிகள் உங்களுக்கு அசுத்தமானவைகள். எவைகளில் பொருத்துசாலியும் எலியும் சகலவிதமான ஆமையும். வசனம் 30. உடும்பும் அழுங்கும் ஓநாயினும் வள்ளியும் பாச்சந்தியும் ஆகிய இவைகளே. வசனம் 31. சகல ஊரும் பிராணிகளிலும் இவைகளே உங்களுக்கு தீட்டாய் இருக்க கடவது. அவைகள் செத்ததை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டவன். வசனம் 32. இவைகள் செத்த ஒன்று யாதொன்றில் மேலே விழுந்தால் அது தீட்டுப்பட்டு இருக்கும். அது மார்பகத்திரமானாலும் வஸ்திரமானாலும் தோளானாலும் பையானாலும் வேலை செய்கிறதற்கு ஆதாயமானாலும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டு இருக்கும். அது தண்ணீரால் போடப்பட வேண்டும், அப்பொழுது அசுத்தமாயிருக்கும். வசனம் 33. இவைகளில் ஒன்று மண்பாண்டத்துக்குள் விழுந்தால் அதற்குள் இருக்கிறவைகள் யாவும் தீட்டுப்பட்டதாயிருக்கும். அதை உடைத்து போட வேண்டும். வசனம் 34. புசிக்கத்தக்க போஜன பதார்த்தத்தின் மேல் அந்த தண்ணீர் பட்டால் அது தீட்டும். குடிக்கத்தக்க எந்த பானமும் அப்படிப்பட்ட பாத்திரத்தினால் தீட்டுப்படும். வசனம் 35. அவைகளில் உடலிலே யாதொன்றும் எத்தின் மேல் விழுதே அதுவும் தீட்டுப்படும். அடுப்பணமும் மண்பாண்டத்தினாலும் தகர்க்கப்படுவதாக. அவைகள் தீட்டுப்பட்டு இருக்கும். ஆகியால் அவைகளே உங்களுக்கு தீட்டாய் இருக்க கடவுது. வசனம் 36. ஆனாலும் நீரூற்று மிகுந்த ஜலம் உண்டாகிய கிணறு அசுத்தமாய் இருக்கும். அவைகளில் உள்ள
உடலை தொடுகிறவனோ தீட்டுப்படுவான். வசனம் 37. மேற்சொல்லிய இவைகளின் உடலிலே யாதொன்றும் விததனியத்தின் மேல் விழுந்தால் அதை தீட்டுப்பட்டது. வசனம் 38. அந்த உடலிலே யாதொன்றும் தண்ணீர் வார்க்கப்படுகிறது வியாதியின் மேல் விழுந்தவனால் அது உங்களுக்கு தீட்டாய் இருக்க கடவது. வசனம் 39. உங்களுக்கு ஆகாரத்துக்கான ஒரு மிருகம் செத்தால் அதன் உடலை தொடுகிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டவன். வசனம் 40. அதன் மாமிசத்தை புசித்தவன் தன் வஸ்திரங்களை தேய்க்க கடவன். அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டவனாயிருப்பான். அதன் உடலை எடுத்து போடுவனும் அதன் வஸ்திரங்களை தேய்க்க கடவன். அவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டவன் இருப்பான். வசனம் 41. தரையிலே ஊறுகிற பிராணி எல்லாம் உங்களுக்கு அருவருப்பாய் இருக்க கடவுது. அவைகள் புசிக்கப்படலாகாது. வசனம் 42. தரையில் ஊறுகிற சகல பிராணிகளிலும் வயிற்றினால் நகர்கிறவைகளும் 4 கால்கள் நடமாடுகிறவைகளும் அநேகங்கால்களையும் புசியாது இருப்பீர்களாக. அவைகள் அருவருப்பானவைகள். வசனம் 43. ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களுக்கு அருவருப்பாய் இருப்பா கொள்ளலாம். அவைகளை தீட்டுப்படாமலும் இருப்பீர்களாக. அவைகளிலே நீங்கள் தீட்டுப்படுவீர்கள். வசனம் 44. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நான் பரிசுத்தர் ஆகையால் தரையிலே ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமலும் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தமாய் இருப்பீர்களாக. வசனம் 45. நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்கள் எகிப்து தேசத்தில் இருந்து வர பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. வசனம் 45. நான் உங்கள் தேவனாகிய இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. வசனம் 45. நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. வசனம் 44. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் தரையிலும் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமலும் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தமாயிருப்பீர்களாக. வசனம் 45. நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்களாக. வசனம் 46. சுத்தமானதற்கும் அசுத்தமானதற்கும் புசிக்கத்தக்க ஜந்துக்களுக்கும் புசிக்கத்தகாத ஜந்துக்களுக்கும் வித்தியாசம் பண்ண பொருட்டு. வசனம் 47. மிருகத்துக்கும் பறவைகளுக்கும் தண்ணீர்களிலும் நீந்துகிற சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் பூமியில் மேல் ஊறுகிற சகல பிராணிகளுக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே என்று சொல்லுங்கள் என்றார்.